வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாஷிங் மிஷினில் துணி அவங்களது மட்டும்தான் போட்டேன். அவங்களது தனியாக போடணும், எங்கள் துணியோட சேர்த்து போட்டால் அவருக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் சார் ரொம்ப சுத்தமானவர். இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட தண்ணி ஊற்றி கழுவி தான் காய வைப்பார். இதில் நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி பாப்பாவோட ஒரே ஒரு சுடிதார் மட்டும் சேர்த்து போட்டுட்டேன். அதுக்கு பயங்கர புலம்பல். அதுவும் ஹேங்கரில் தான் காய வைக்கணும். அவங்க தான் அவங்க துணியை அவங்க தான் காய வச்சுப்பாங்க. என்னை தொடவே விட மாட்டாங்க. அந்த ஒரு துணி நான் சேர்த்து போட்டுட்டேனா, அதனால இன்றைக்கி காய வைக்கல, நான் தான் காய வச்சேன். மீஷோலேருந்து சோஃபாக்கு கவர் வாங்கியிருந்தேன். இதில் 10 கவர் இருக்குது. கவர் நல்லா தான் இருக்குது. நான் பயந்தேன் நல்லா இருக்காதுன்னு. ஆனால் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்றது தான் டவுட்டு. போட்டோன்னே கிழிஞ்சிரும் அப்படின்னு. சரி போட்டு பார்க்கலான்னு நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. விலை தான் 800 சில்லற. ஆனால் பெட்டர், விலைக்கு ஏற்ற பொருள் தான், நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் எனக்கு சூப்பராக சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்ரைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, என்கிட்டேருந்தே பைசா வாங்கிட்டு போய் என்கிட்டயே அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, அம்மா இதை ஒளிச்சு வச்சிருன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதை என் முன்னாலேயே வச்சுருவாங்க. நான் தான் இதை கொண்டு போய் வைடா, 12 மணிக்கு தானடா கேக் வெட்டணும் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் தான் கிச்சன்லேருந்து அந்த கேக்கை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சேன் உருகிரும்னு சொல்லி. என் பர்த்டேக்கு எனக்கே சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இப்படி தான் வருஷம் கூத்தடிப்பாங்க. நான் கூட இந்த தக்காளி வெங்காயம் அந்த எல்லோரும் காட்டுவாங்கல்ல, அப்படியே தக்காளி காட்டுவாங்க, அப்படியே கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நானும் மேஜிக்கில் கட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் தான் கட் பண்ணணும். மீன் குழம்பு வைக்கலை, மீன் ஃப்ரையும் தக்காளி தொக்கும் தான் வச்சேன். தக்காளி நிறைய போட்டு ஒரே ஒரு வெங்காயம் போட்டு வச்சேன். மேட்ச் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தக்காளி தொக்கில் கடைசியாக சீரகத்தூள் போட்டு இறக்கினா சூப்பராக வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நாளும் 2 நாளைக்கு முன்னால் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. அதுக்கு தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலை. ஃப்ரிட்ஜில் இருந்தது. இதை சரி நான் தான் சாப்பிடுவேன், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் குழம்பு இன்றைக்கி செய்யலை. மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் தொக்கு வச்சுட்டேன், தக்காளி தொக்கு வச்சுட்டு சாப்பிடலான்னு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு குட்டி நாய் மேலே ஒரு வண்டி ஏற்றிட்டாங்க. மூடே போயிடுச்சு, சமைக்கிற மூடும் போயிடுச்சு, சாப்பிட்ற மூடு. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்கவே தோணலை. அதனால் இந்த ஷார்ட் வீடியோ தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.